வெல்கம் பேக் டு மேத் பெஸ்டி. யூக்ளிட்ஸ் லெம்மா இதுதான் அதோட ஸ்டேட்மெண்ட். ஏ அண்ட் பி, அதில் ஏ தான் லார்ஜஸ்ட் நம்பர். ஏ அண்ட் பி அப்படின்றது ஏதோ ரெண்டு பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ். அப்படி இருந்துச்சு அப்படின்னா யூனிக் இன்டீஜர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். அதை Q அண்ட் R அப்படின்னு எடுத்திருக்காங்க. அது இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். A is equal to B into Q plus R. அந்த ஆரோட ரேஞ்ச் 0 less than or equal to R less than B அப்படின்னு கொடுத்துருக்காங்க. A and B பாசிட்டிவ் இன்டீஜர்ஸாக எடுத்திருக்காங்க. ஸோ நம்ம A is equal to 5, B is equal to 2 அப்படின்னு எடுத்துக்கலாம். A Bயை விட பெருசாக இருக்கணும். இங்கே 5 greater than 2 தான். இப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு யூனிக் இன்டீஜர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். Q அண்ட் R இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம இப்போ செக் பண்ணலாம். இப்போ ஏயை நம்ம பியால் டிவைட் பண்ணுறோம். ஸோ பியால் டிவைட் பண்ணோம் அப்படின்னா இங்கே கோஷியன்ட்டில் 2 வரும், இங்கே 4, ரிமைண்டர் நம்மளுக்கு 1 வரும். இப்போ நம்ம 5ஐ எப்படி எழுதலாம்? 5 is equal to 2 into 2 plus 1 அப்படின்னு நம்ம எழுதலாம். இது நம்மளோட B, இது Q, இதுதான் R. ஸோ ரெண்டு பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் இருக்குது. அது A, B அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா A Bயை விட பெருசாக இருக்கணும். ஏயை பியால் டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய கோஷியன் தான் Q, ரிமைண்டர் தான் R. நம்மளோட ரிமைண்டர் 0வாக இருக்கலாம். இல்லை அப்படின்னா அது 0க்கும் Bக்கும் நடுவில் உள்ள ஏதாவது ஒரு நம்பராக தான் இருக்க முடியும். இப்போ இந்த எக்ஸாம்பிளில் நம்மளுக்கு ரிமைண்டர் 1 வந்திருக்கு, 0 வரலை. இந்த கேஸில் 0, பியோட வேல்யூ இங்கே 2, இந்த ரெண்டுக்கும் நடுவில் தான் நம்மளோட ரிமைண்டர் R வந்திருக்கு. இங்கே ஆரோட வேல்யூ 1. அப்போ ரிமைண்டர் 0வாக இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ரிமைண்டர் நம்மளுக்கு எப்பவுமே பாசிட்டிவ் நம்பர், அதனால் 0 விட பெருசாக இருக்கும். அண்ட் டிவைசர் பியை விட சின்னதாக தான் இருக்கும் ரிமைண்டர். ஸோ ரிமைண்டரோட கண்டிஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ யூனிக் இன்டீஜர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே Q கோஷியன்ட், R ரிமைண்டர் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். இந்த மேலே வரக்கூடிய நம்பரும் ரிமைண்டராக வரக்கூடிய நம்பரும் நம்மளுக்கு எப்போவுமே ஒரே நம்பராக தான் வரும். இங்கே 2க்கு பதிலாக 3யோ இங்கே 1க்கு பதிலாக 0வோ வரப்போகிறதில்ல. எப்போவுமே 5ஐ 2ஆல் டிவைட் பண்ணும்போது கோஷியன்ட் 2 தான், ரிமைண்டர் 1 தான். அதை மீன் பண்ணி தான் யூனிக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ A greater than Bயாக இருக்குது. A and B பாசிட்டிவ் இன்டீஜர்ஸாக இருக்கும்போது ஏயை பியால் டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு யூனிக் கோஷியன்ட் அண்ட் ரிமைண்டர் கிடைக்கிது. ரிமைண்டர் 0வாக இருக்கலாம். 0வாக இல்லை அப்படின்னா 0 less than or less than B இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். இப்போ இந்த இடத்துல R is equal to 0 அப்படின்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். இஃப் R is equal to 0 அப்போது A is equal to B into Q அப்படின்னு ஆயிரும். இப்படி இருந்துச்சுன்னா B divides A அப்படின்னு சொல்லுவோம். இப்போ A is equal to 6, B is equal to 3 அப்படின்னு எடுத்துக்கலாம். 6ஐ 3ஆல் நம்ம டிவைட் பண்ணும்போது கோஷியன்ட் 2 வரும், ரிமைண்டர் 0. ஸோ இந்த கேஸில் நம்மளுக்கு R 0வாக ஆயிட்டு. அப்போ நம்ம A எப்படி எழுதலாம்? 6 is equal to 3 into 2. ஸோ இது நம்மளோட B, இது Q. இந்த கேஸில் 3 divides 6. 3 6ஐ டிவைட் பண்ணோம் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். இதை யூக்ளிட்ஸ் லெம்மா வச்சு நம்ம இதை சொல்லியிருக்கோம். ஸோ ரிமைண்டர் 0 ஆயிட்டு அப்படின்னா B ஏயை டிவைட் பண்ணுது அப்படின்றது மீனிங். ஏதோ ஒரு பாசிட்டிவ் இன்டீஜரை 2ஆல் நம்ம டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த பாசிட்டிவ் இன்டீஜரை நம்ம A அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ A is equal to Bயோட வேல்யூ 2, ஏன்னா நம்ம 2ஆல் டிவைட் பண்ணுறோம். ஏதோ ஒரு கோஷியன் கிடைக்கும், ப்ளஸ் ரிமைண்டர் R. இந்த Rக்கு நம்ம கண்டிஷன் பார்த்துட்டோம் ஃபஸ்ட்டே, 0 less than or equal to R less than B அப்படின்ட்டு. அப்போ இங்கே 0 less than or equal to R less than Bயோட வேல்யூ இங்கே 2. யூக்ளிட்ஸ் லெம்மாவில் Q அண்ட் Rமே இன்டீஜர்ஸ் தான் நம்மளுக்கு. அப்போது 0க்கும் 2க்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு இன்டீஜர் 1 மட்டும்தான். இங்கே Rக்கு இருக்கக்கூடிய பாசிபிள் வேல்யூஸ் ஒன்று 0வாக இருக்கலாம், இல்லைனா 1ஆக இருக்கலாம். R 0வாக இருந்துச்சு அப்படின்னா A is equal to 2 into Q அப்படின்னு இருக்கும். R 1ஆக இருந்துச்சு அப்படின்னா A is equal to 2 into Q plus 1 அப்படின்னு இருக்கும். இதை நம்ம ஜென்ரலாக ஒரு பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ்க்கு எடுத்து பார்க்குறோம். பாசிபிள் ரிமைண்டர் 0வாக இருக்கலாம், இல்லைனா 1ஆக இருக்கலாம்.
0வா இருந்துச்சுன்னா அந்த நம்பரை நம்ம வந்து 2 இன்டூ q அப்படின்னு எழுதிக்கலாம். 1ஆ இருந்துச்சுன்னா அந்த நம்பரை வந்து 2q + 1 அப்படின்னு எழுதிக்கலாம். அப்போ எந்த ஒரு பாசிட்டிவ் இன்டிஜரா இருந்தாலும் அது 2q இல்லைன்னா 2q + 1 ஃபார்மேட்ல தான் இருக்கும். ஸோ இதிலிருந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, எந்த ஒரு பாசிட்டிவ் இன்டிஜரா இருந்தாலும் அது வந்து 2q இல்லைன்னா 2q + 1 ஃபார்மேட்ல தான் இருக்கும். அந்த q அப்படின்றது ஒரு இன்டிஜர். ஜெனரலைஸ்டு ஃபார்ம் ஆஃப் யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா. இங்க வந்து a and b வந்து எனி 2 இன்டிஜர்ஸ். நம்ம யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மால வந்து a and b 2 பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் அப்படின்னு எடுத்திருப்போம். இது ஜெனரலைஸ்டு ஃபார்ம் அப்படின்றதுனால இந்த 2 இன்டிஜரும் நெகட்டிவா கூட இருக்கலாம். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதே மாதிரி தான் there exist unique integers q and r such that அது a is equal to bq plus r அப்படின்ற கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். அண்ட் 0 less than or equal to r less than modulus of b. அங்கே நம்ம வந்து இந்த 2 இன்டிஜர்ஸ்க்கு பதிலாக 2 பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் அப்படின்னு எடுத்திருப்போம். மற்றதெல்லாம் சேம் தான். தட் a is equal to b into q plus r. இந்த கண்டிஷன் வந்து அங்கே 0 less than r less than b அப்படின்னு இருக்கும். அங்கே பியும் வந்து பாசிட்டிவ் இன்டிஜர் தான். a and b வந்து பாசிட்டிவ் இன்டிஜர்ஸை தான் யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மால நம்ம எடுத்திருப்போம். இங்கே ஜெனரலைஸ் ஃபார்ம் அப்படின்றதுனால இங்கே பாசிட்டிவ் இன்டிஜர் மென்ஷன் பண்ணல. பொதுவாக இன்டிஜர்ஸ்க்கு இதை கொடுத்துருக்காங்க. ரிமைண்டர் வந்து எப்போவுமே 0வாக இருக்கும், இல்லைனா ஒரு பாசிட்டிவ் நம்பராக தான் இருக்கும், நெகட்டிவ் நம்பராக வராது. இங்கே b வந்து பாசிட்டிவாக இருக்கணும் அப்படின்றத நம்ம ஸ்டேட்மெண்ட்டில் எங்கேயுமே கொடுக்கல அப்படின்றதுனால இங்கே ஆரோட கண்டிஷனில் மாடுலஸ் ஆஃப் b அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ b நெகட்டிவாக இருந்தாலும் கூட அதுக்கு நம்ம மாடுலஸ் வேல்யூ பார்க்கும்போது பியோட வேல்யூ வந்து பாசிட்டிவ் ஆயிரும். ஸோ இந்த இடத்துலையும் ரிமைண்டர் வந்து பாசிட்டிவ் நம்பர் தான். அது 0வாக இருக்கலாம், இல்லைனா மாடுலஸ் ஆஃப் பியை விட சின்ன நம்பராக தான் இருக்க முடியும். யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மாக்கும் அதோட ஜெனரலைஸ் ஃபார்முக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, அங்கே பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ்க்கு சொல்லியிருந்தோம், இங்கே எனி 2 இன்டிஜர்ஸ்க்கு சொல்கிறோம். அங்கே ஆரோட கண்டிஷன் 0 less than or equal to r less than b அப்படின்னு கொடுத்துருந்தோம். இங்கே 0 less than or equal to r less than modulus of b. இப்போ ஒரு தியரம் a and b அப்படின்றது 2 பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ். அது வந்து இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. a is equal to b into q plus r. இப்படி இருந்துச்சு அப்படின்னா ஏக்கும் பிக்கும் இருக்கக்கூடிய காமன் டிவைசர் வந்து பிக்கும் ஆருக்கும் காமன் டிவைசராக இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வைஸ் வர்ஸா அப்படின்னா ரிவர்ஸும் வரும். அதாவது பிக்கும் ஆருக்கும் காமன் டிவைசராக இருக்கிறது வந்து ஏக்கும் பிக்கும் காமன் டிவைசராக இருக்கும். இப்போ a is equal to 5, b is equal to 2 அப்படின்னு எடுத்தோம்னா a is equal to 2 into 2 plus 1 அப்படின்னு எழுதலான்னு பார்த்தோம். இப்போ இந்த கேஸில் ஆரோட வேல்யூ வந்து 1ஆ இருக்குது. இப்போ ஏயோட டிவைசர்லாம் எது 1,5, பியோட டிவைசர்லாம் வந்து 1,2. அப்போ ரெண்டுக்கும் காமனாக இருக்கிற டிவைசர் வந்து 1. இந்த 1 வந்து பிக்கும் ஆருக்கும் காமன் டிவைசராக இருக்குமா. ஆல்ரெடி 1 வந்து பிக்கு காமன் டிவைசர் தான். ஆரோட வேல்யூ வந்து 1ஆ இருக்குது அப்படின்றதுனால அதோட டிவைசர் வந்து 1 மட்டும்தான். ஸோ இங்கே 1 வந்து ஆருக்கும் காமன் டிவைசராக இருக்குது. இப்போ a is equal to 8, b is equal to 3 இந்த எக்ஸாம்பிளில் பார்ப்போம். ஸோ ஏயை பியால் டிவைட் பண்ணுறோம். 2, 6, 2. 8 is equal to 3 into 2 plus 2. இந்த ஏயோட டிவைசர் வந்து 1, 2, 4, 8. அதாவது 8ஓட டிவைசரை நம்ம இங்கே எழுதியிருக்கோம். b வந்து 3. ஸோ 3யோட டிவைசர் வந்து 1 and 3. ஆரோட டிவைசர் வந்து 1 and 2. ஏக்கும் பிக்கும் இருக்கிற காமன் டிவைசர் இந்த எக்ஸாம்பிள்லையும் 1 தான் வருது. ஸோ அது வந்து பிக்கும் ஆருக்கும் காமன் டிவைசர் தான். வைஸ் வர்ஸா அப்படின்னு பார்த்தோம்னா பிக்கும் ஆருக்கும் இருக்கிற காமன் டிவைசரும் 1 தான். அது ஏக்கும் பிக்கும் காமன் டிவைசராக தான் இருக்குது. இதுதான் இந்த தியரம். அடுத்தது யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம். இந்த அல்காரிதமை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா HCF ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் ஃபைண்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். 2 நம்பர் கொடுத்துருக்காங்க, அதோட HCF என்ன அப்படின்றத ஃபைண்ட் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டெப்ஸை யூஸ் பண்ணி அதை நம்ம ஃபைண்ட் பண்ணுவோம். இப்போ ஏபி அப்படின்றது கொடுத்துருக்கிற பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் அண்ட் ஏ வந்து பியை விட பெரிய நம்பராக இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா யூஸ் பண்ணி a is equal to b into q plus r 0 less than or equal to r less than b அப்படின்னு நம்மளால எழுத முடியும். ஸோ யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா என்ன அப்படின்றது தெரியும். a and b வந்து 2 பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் வித் a greater than b இருந்துச்சு அப்படின்னா a is equal to b into q plus r 0 less than or equal to r less than b அப்படின்னு நம்மளால எழுத முடியும்.
2 யூனிக் இன்டிஜர்ஸ் q அண்ட் r எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ நம்மளால இப்படி எழுத முடியும் அப்படின்றது தெரியும். இப்போ இப்படி எழுதுனதுக்கு அப்புறம் if r is equal to 0 நம்மளோட ரிமைண்டர் வந்து 0 ஆயிட்டு அப்படின்னா then b is the HCF of a and b. ஸோ இப்படி எழுதும்போது நம்மளோட ரிமைண்டர் 0 ஆயிட்டு அப்படின்னா b தான் a and b யோட HCF. ஸ்டெப் 2 இப்போ r வந்து 0வா இல்லை அப்படின்னா டிவைட் b by r. r வந்து 0வா இல்லை அப்படின்னா r வந்து இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். அதாவது r வந்து லெஸ் தேன் b இருக்கும். அப்போ நம்ம யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மாவை யூஸ் பண்ணலாம். ஸோ அதை யூஸ் பண்ணி b-யை வந்து r-ஆல் டிவைட் பண்ணுறோம். ஸோ b is equal to r into q1 plus r1. யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா வச்சு நம்மளுக்கு 2 யூனிக் இன்டிஜர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். அதை q1 and r1 அப்படின்னு வச்சுக்கிறோம். ஸோ b is equal to r into q1 plus r1, 0 less than or equal to r1 less than நம்மளோட டிவைசர் இங்கே வந்து r. ஸோ less than r. If r1 is equal to 0, then r is the HCF of a and b. ஸோ இந்த ரிமைண்டர் r1 0 ஆயிட்டு அப்படின்னா நம்மளோட டிவைசர் r தான் a and b யோட HCF. இப்போ r1ம் 0 இல்லை அப்படின்னா இந்த ஸ்டெப்பை நம்ம திரும்ப ஃபாலோ பண்ணணும். ரிப்பீட் until 0 ரிமைண்டர் இஸ் obtained. இந்த ஸ்டெப்பே நம்ம திரும்ப ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா r1 வந்து 0 இல்லை. அப்போது இந்த கண்டிஷன் எப்படி ஆயிரும்? 0 less than r1 less than r அப்படின்னு வந்துடும். இப்போ இதுக்கு நம்ம யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா யூஸ் பண்ணணும். அப்போது r-ஐ வந்து r1-ஆல் டிவைட் பண்ணணும். அப்போ நம்மளுக்கு 2 யூனிக் இன்டிஜர்ஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். அதை q2 and r2 அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த r2 எந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும்? 0 less than or equal to r2 less than நம்மளோட டிவைசர் வந்து r1. இப்போ r2 0 ஆயிட்டு அப்படின்னா HCF வந்து டிவைசர் r1. r2 0 ஆகலை அப்படின்னா திரும்ப r2 less than r1 அப்படின்ற கண்டிஷன் இருக்கும். இதுக்கு டிவிஷன் லெம்மா யூஸ் பண்ணி 0 ரிமைண்டர் வர்ற வரைக்கும் நம்ம இந்த ஸ்டெப்பை ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கணும். HCF ஆஃப் a and b-யை நம்ம வந்து ஓப்பன் ப்ராக்கெட்டில் a, b அப்படின்னு டினோட் பண்ணுவாங்க. HCFும் GCDயும் சேம் தான். ஸோ GCD ஆஃப் a, b ஃபைன் பண்ண சொன்னாலும் நம்ம இதே ஸ்டெப்பை தான் ஃபாலோ பண்ணணும். அடுத்தது ஒரு தியரம். a and b அப்படின்றது 2 பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் அண்ட் a greater than b இருந்துச்சு அப்படின்னா GCD ஆஃப் a, b வந்து GCD ஆஃப் a minus b, bக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த தியரமை நம்ம ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணியும் 2 நம்பரோட GCDயை நம்ம ஃபைன் பண்ணலாம். இப்போ a is equal to 5, 6, 7, b is equal to 4, 4, 1. இந்த 2 நம்பர்ஸையும் நம்ம எடுத்துக்கலாம். இங்கே வந்து a greater than b தான் இருக்குது. இந்த தியரமை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா GCD ஆஃப் 5, 6, 7, 4, 4, 1 is equal to GCD of 5, 6, 7 minus 4, 4, 1, 4, 4, 1 அப்படின்னு வரும். which is equal to GCD of 5, 6, 7 minus 4, 4, 1 வந்து 1, 2, 6, 4, 4, 1. இப்போ இது a-யோட வேல்யூ, இது b-யோட வேல்யூ அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த கேஸ்லேயும் a greater than b இருக்குது. இப்போ அந்த தியரமை இதுக்கு நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா GCD ஆஃப் a, b வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? a minus b, bக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ b அப்படியே இருக்குது. a இருக்க பிளேஸில் நம்மளுக்கு a minus b வரும். ஸோ 4, 4, 1 minus 1, 2, 6 அப்படின்னு வரும். which is equal to GCD of 1, 2, 6, 4, 4, 1 minus 1, 2, 6 வந்து 3, 1, 5. இப்போ இது b, இது a அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ GCD ஆஃப் a, b வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? 1, 2, 6, a minus b வந்து a-யோட பிளேஸில் வரும். ஸோ 3, 1, 5 minus 1, 2, 6 which is equal to GCD of 1, 2, 6, 189. ஸோ இதோட வேல்யூ வந்து 189. இப்போ இதை b அப்படின்னு வச்சுக்கலாம், இதை a அப்படின்னு வச்சுக்கலாம். a greater than b தான் இருக்குது.
ஸோ இதோட ஜிசிடி வந்து ஜிசிடி ஆஃப் 126, 189 மைனஸ் 126க்கு ஈக்குவலாக இருக்கும். which is equal to GCD of 126, இதோட வேல்யூ வந்து 63. இப்போ இதை A அப்படின்னு வச்சுக்கலாம், இதை B அப்படின்னு வச்சுக்கலாம். A greater than B தான் இருக்குது. ஸோ தியரமை திரும்ப அப்ளை பண்ணோம் அப்படின்னா GCD of Aக்கு பதிலாக A minus B எழுதணும், B, which is equal to GCD of இதோட வேல்யூ வந்து 63, 63. இப்போ இதோட GCD நம்ம ஃபைண்ட் பண்ணணும். இது ரொம்ப ஈஸி. ஏயோட வேல்யூவும் 63 தான், பியோட வேல்யூவும் 63 தான். ஸோ நம்ம யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம் யூஸ் பண்ணலாம். ஸோ A is equal to BQ plus R இந்த ஃபார்மேட்டில் நம்ம இதை இப்போ எழுத போகிறோம். ஸோ A வந்து 63, அதை பியால் நம்ம டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு கோஷியன் வந்து 1 வரும், ரிமைண்டர் வந்து 0 வரும். ஸோ ரிமைண்டர் 0 ஆயிட்டு அப்படின்றதுனால நம்மளோட டிவைசர் தான் இதோட ஜிசிடி. டிவைசர் வந்து என்னது 63. ஸோ ஜிசிடி ஆஃப் 63, 63 வந்து 63. ஸோ இதுதான் ஜிசிடி ஆஃப் 567, 441. ஸோ இந்த தியரமை ரிப்பீட்டடாக நம்ம அப்ளை பண்ணி ஜிசிடி நம்ம இங்கே ஃபைன் பண்ணோம். ஸோ 1 மார்க்கில் 2 நம்பர் கொடுத்து அதோட ஜிசிடியை ஃபைன் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம ஃபாஸ்ட்டாக ஃபைன் பண்ணிடலாம். இப்போ 3 நம்பருக்கு ஜிசிடி எப்படி ஃபைன் பண்ணணும் அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போ ஏபிசி இந்த 3மே பாசிட்டிவ் இன்டீஜர். ஃபஸ்ட்டு நம்ம வந்து D which is equal to GCD of A, B. ஸோ A and B ஃபஸ்ட்டு 2 நம்பரோட GCD நம்ம ஃபைன் பண்ணணும். அதை நம்ம வந்து D அப்படின்னு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த Dக்கும் அதாவது A and Bயோட GCDக்கும் Cக்கும் நம்ம GCD என்ன அப்படின்றத ஃபைன் பண்ணணும். இந்த GCD தான் GCD of ABC. GCD of A, B, C is equal to GCD of C, D, where D is equal to GCD of A, B. ஸோ 3 நம்பருக்கு GCD நம்ம ஃபைன் பண்ணணும் அப்படின்னா ஏதாவது 2 நம்பருக்கு நம்ம GCD ஃபைன் பண்ணிவிட்டு அந்த GCDக்கும் இன்னொரு நம்பருக்கும் நம்ம GCD ஃபைன் பண்ணணும். அதுதான் அந்த 3 நம்பருக்கும் உள்ள GCD. ரிலேட்டிவ்லி ப்ரைம் ஆர் கோ ப்ரைம் இது வந்து ஒரு டெஃபினிஷன். இப்போ A, B அப்படின்னு 2 இன்டீஜர் இருக்குது. A and B ஆர் ரிலேட்டிவ்லி ப்ரைம் அப்படின்னு சொல்லணும்னா GCD ஆஃப் A and B வந்து 1 இருக்கணும். அப்போ 2 நம்பர் கொடுத்து இந்த 2 நம்பரும் ரிலேட்டிவ்லி ப்ரைம் இல்லை கோ ப்ரைமா அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா அதோட ஜிசிடி நம்ம ஃபைன் பண்ணணும். ஜிசிடி வந்து 1 வந்துட்டுனா அந்த 2 நம்பரும் ரிலேட்டிவ்லி ப்ரைம், 1 வரல அப்படின்னா அந்த 2ம் ரிலேட்டிவ்லி ப்ரைம் கிடையாது.